பிரைன் பென்னட் சூப்பரான நாக்கு. அதுல இருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு 2 பால் கொடுத்துருக்கலாம். ஒருத்த பைத்தியக்காரன் இன்னொருத்தன் நான் ஸ்ட்ரைக்கர் வாங்கிட்டு அடிக்கவும் மாட்டேங்கிறான், ஒரு ரன்னும் ஸ்ட்ரைக்கும் தர மாட்டேங்கிறான். தந்திருந்தா செஞ்சுரியாவது அடிச்சிருப்பான் பென்னட். இன்னைக்கு ஒரு சேஞ்ச் பாத்தீங்களா? விக்கெட் கீப்பர் யார் பண்ணாங்கன்ட்டு சாம்சன் தான் பண்றான். எப்படி ஒரு மேட்சுக்கு விக்கெட் கீப்பர் எப்படி பண்ண விடுவாங்க? எல்லா மேட்சும் ஆட போறாரு. இல்ல இல்ல எனக்கு இதே பிளேயிங்ல வந்தா போவாங்க. நான் இப்ப அதான் சொன்னதெல்லாம் நான் சொல்ல பழிக்குது. வந்தேன். ஃபைனல்ல சஞ்சு சாம்சன் தான் அடிக்க போறாரு. அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அத வந்துட்டு இல்லன்னா மறுத்துற போறீங்க, அப்புறம் பாத்துக்கோங்க. இந்த செருப்பு ஒண்ணுங்கிற மாதிரி எல்லாம் நான் கேட்கல. ஆனா ஹர்திக் பாண்டியாக்கு இந்த செருப்பு ஒன்னான்னு தான் நான் கேட்கறேன். ஏன்னா சாம்சன் ஆச்சு, அபிஷேக் சர்மாவது அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்குது. ஜிம்பாப்வே மாதிரி குவாலிட்டி இல்லாத டீம் அடிக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா நான் ஹர்திக் பாண்டியாவை தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறது, இந்த அசோசியேட் நேஷன்ஸை புடிச்சிட்டு குப்புறது, பயங்கரமா அட்டி பொழக்கிறது. அதாவது இந்த டாப் 8 நேஷன் கிட்ட ஹர்திக் பாண்டியாவோட ராஜதந்திரம் வேலையாக மாட்டேங்குது. என்ன, நானும் உங்ககிட்ட ஒரு 5 நியூசிலாந்து சீரீஸ்ல இருந்து இந்த கேள்வி கேட்கறேன். இது 2 பேருமே பதில் சொல்லாம மலிப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. சொல்லுற மும்பை பாய் பாரு, என்ன இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான், என்னன்னு கேளு. ஃபைனலி மக்களே, ஜிம்பாவே ஐப்பு கொடுத்தோம். கொஞ்சம் லைட்டா பொசுக்குன்னு போனோம்னு சொல்ல முடியாது, மேட்ச் அவங்க சாதகமா அடிச்சுன்னு சொல்ல முடியாது. இந்தியாவோட போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே ஒண்ணுதான் சொல்லணும், பிரைன் பென்னட் சூப்பரான நாக்கு. அதுல இருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு 2 பால் கொடுத்துருக்கலாம். ஒருத்த பைத்தியக்காரன் இன்னொருத்தன் நான் ஸ்ட்ரைக்கர் வாங்கிட்டு அடிக்கவும் மாட்டேங்கிறான், ஒரு ரன்னும் ஸ்ட்ரைக்கும் தர மாட்டேங்கிறான். தந்திருந்தா செஞ்சுரியாவது அடிச்சிருப்பான் பென்னட். இதுக்குதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீமுக்கும் ஸ்மால் நேஷன் கண்ட்ரிக்கும் வித்தியாசம். நம்ம விராட் கோலி, டோனி, ஸ்கை, சஞ்சு சாம்சன் கூட ஒரு ஐபிஎல்ல ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு பால் சிங்கிள் எடுத்தாராம ஸ்டோக் வைப்பாரு. அது மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கண்ட்ரி, ஒரு கிரிக்கெட் நல்லா டெவலப் ஆன கண்ட்ரிஸ் எல்லாம் அது மாதிரி பண்ணுவாங்க. அது அவருக்கு இந்த முசாகோவோ அவர் கேட்ச் விடுறாரு, ஜிம்பாப்வே கொல்றதே அப்படிதான். இப்ப பிரைன் பென்னட் வேற லெவல் ஆனாரு. அந்த சிவம் டுபே ஒரு ஓவர் கிழிச்சு விட்டாரு, பயங்கரமா அடிச்சாரு. நல்லா போட்டு தாக்குனாரு. சூப்பர் பேட்டிங், ரைட் ஃபியூச்சர் இருக்குது. அவருக்கு வெறும் வயசு 22 தான். அடுத்த வேர்ல்டு கப், அடுத்த ஓடிய வேர்ல்டு கப் எல்லாம் நல்லா ஆடுவார், நல்ல பேர் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். அவருக்கு கேப்டனா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பிரைன் பென்னட் நல்லா ஆடுறாரு. அவர் கேப்டன் கூட கொடுக்கலாம். ஏன்னா சிக்கந்தர் ராசா வயசு 39 ஆயிடுச்சு, அவ்வளவுதான், ஒரு கேரியர் முடிஞ்சது. பிரைன் பென்னட் நல்லா ஆடுறாரு. நீ அப்படிலாம் சொல்லாதீங்க. சிக்கந்தர் ராசா 4 வருஷம் ஆடுவாரு. இம்ரான் தாயர் 46 வயசு. இன்னைக்கு அவங்க ஊர்ல நடக்கிற சிஎஸ்ஏவோட அந்த ஓடிஐ டிராஃபி, டால்பின் ஓடிஐ டிராஃபில அவர் டெபு பண்றாரு. ஆமா, நீங்க ஏன் காமெடி பண்ணிக்கிறீங்க? இதோட பெரிய காமெடி நான் சொல்லிட்டா, நபி இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துக்கிறாரு அவங்க நாட்டுல. வேர்ல்டு கப் நான் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சு கொடுக்காம நான் ரிட்டையரே ஆக மாட்டேன் எந்த ஃபார்மட்லன்னு சொல்லிக்கிறாரு. கரெக்ட் தானே? இதோட இது காமெடியா? இல்ல அதுக்கு தான் நான் கமெண்ட் கீழே போட்டேன், ஆப்கானிஸ்தான் ப்ளீஸ் டிராப் பண்ணிருங்க. நீங்க அவர் ரிட்டையர்மெண்ட் ஆவார்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, நீங்க டிராப் பண்ணிருங்க அப்படின்னு நான் சொல்லி போட்டேன். நபியை கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க ஆப்கானிஸ்தான் அதல பாதாளத்துக்கு தான். அதெல்லாம் கொடுங்க, நீங்க அபிஷேக் சர்மாக்கு வாங்க. அபிஷேக் சர்மா எங்க வராது? எங்க ஆளு சஞ்சு சாம்சன் ஆரம்பிங்க. எங்க ஆளு உசுறு கொடுத்து உசுர கொடுத்தா ஒன்னும் கொடுக்கல. என்ன புரியவே இல்ல எனக்கு. ஸ்டார்ட்லாம் நல்லாதான் பண்ணாரு, கேபிட்டலைஸ் பண்ணல. நல்ல கேமியோனா மேட்சுக்கு டக் அவுட்ல போயிட்டு ஒண்ணா அந்த சைடுல டக் அவுட், இந்த சைடுல டக் அவுட். ஏன் ப்ரோ இப்படி காமெடி பண்றீங்க? சஞ்சு முட்டை கொடுத்து கமெண்ட்ல அடிதான் வாங்கிட்டு இருக்கீங்க. நான் இப்ப ஒரு லோக்கல் பிளேயர்ப்பா. நான் சொல்றேன், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் முன்னாடி டக் அவுட் ஆகி வாயே பேசல. நீங்க ஒரு 50 அடிச்சுதான் இந்த வீணா போனது 50 தானே அடிக்க மாட்டேங்கிறான். எனக்கு ஒரு மேட்ச்ல வாய்ப்பு கிடைக்குது. நான் அந்த மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணாதான் அடுத்த மேட்ச் இருக்க முடியும். நான் 26 அடிச்சனால அடுத்த மேட்ச் இருக்க முடியாது. நான் எனக்கு கிடைக்கிற வாய்ப்புல ஒரு 50 to 70, 80, 90 அப்படி அடிச்சாதான் அடுத்த மேட்ச் என்னால டீம்ல இருக்க முடியுமே தவிர, நான் இன்னைக்கு நல்லா ஆடினாரு.
சூப்பராவே ஆடினாரு. அவரு செட் பண்ணி கொடுத்தாரு இல்லைன்னு சொல்ல. அதை அததான் கேக்குறேன். அந்த கிரெடிட் கொடுன்னு தான் கேக்குறேன். உன்னை வந்து 50 அது போதும். 80 70 ரன் அடிச்சிருந்தா சஞ்சு சாம்சன் கேரண்டியா சொல்லிருக்கலாம் ஃபைனல் ஓவர்லாம் ஆடுவாங்க. இப்ப என்னால கேரண்டியா இல்ல நான் சொல்றது கேளுங்க. இன்னைக்கு ஒரு சேஞ்ச் பாத்தீங்களா? விக்கெட் கீப்பர் யார் பண்ணாங்கன்ட்டு எப்படி ஒரு மேட்சுக்கு விக்கெட் கீப்பர் எப்படி பண்ண விடுவாங்க? எல்லா மேட்சும் ஆட போறாரு. எனக்கு இதே பிளேயிங் லெவன் தான் போவாங்க. நான் சொன்னதெல்லாம் பழிக்குது. ஃபைனல்ல சஞ்சு சாம்சன் தான் அடிக்க போறாரு. அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அத வந்துட்டு இல்லன்னா மறுத்துற போறீங்க. அப்புறம் பாத்துக்கோங்க. சரி அடிச்சா அதான் நான் சொல்ல வரேன். சஞ்சு சாம்சனுக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. இதுக்கு முன்னாடி கிடைச்சது இன்னைக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. இன்னும் கொஞ்சம் பொறுமையா ஆடியோ இல்ல கொஞ்சம் பார்த்து ஆடியோ இன்னும் ஒரு 40 ரன்னோ 50 ரன் தேத்தி இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றோம். அவங்க ஃபேன்ஸும் ஹாப்பியா இருப்பாங்க. இன்னைக்கு சஞ்சு சாம்சன் ஆடுறேன்னு சொன்ன உடனே எல்லாம் சென்னையில செம்ம சவுண்டு. அதனால அவங்க ஃபேன்ஸுக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாம்னு சொல்றோம். அவ்வளவுதான். இல்ல நம்ம வந்து சஞ்சு சாம்சன் அமைதியா ஆடு, அபிஷேக் சர்மா அமைதியா ஆடுன்னு சொல்லி இங்க ஒன்றும் ரைன் பேனட் கிடையாது. நம்ம டீம்ல அடிக்கிறவன் எல்லாம் 6-4 அடிக்கணும்னு தான் ஆசையோட வரான். அதே மாதிரி பவுலிங் அப்படிதான் இருக்கு. யாருமே நிறுத்த சொல்ல முடியாது. இன்னைக்கு பாரு அடிச்சு 250 போய் நிக்கணும்னு அப்படிதான் ஆடியவனு, வேற வழி இல்ல. நம்ம அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆனாலும் சொல்றது கரெக்டான பாயிண்ட் தான். 2 பேருமே கரெக்டா தான் சொல்றீங்க. நான் நந்தன் சொல்றதுதான் நான் இது ஒத்துப்பேன். அதே எப்படி நான் சொல்றது ஒத்துக்குவேன். அபிஷேக் சர்மா இருந்தாலும் ஒத்துக்குவேன். இஷான் கிஷானா இருந்தா ஒத்துக்குவேன். போனாட்டா 15 ரன் அடிச்சதுக்கு நான் அடிச்சல டிராப் பண்ணும்னே சொன்னேன். 9 பந்துக்கு 23 ரன் அபிஷேக் சர்மா டிராப் பண்ணுன்னு சொன்னல போனாட்டம் ரிவ்யூல. அபிஷேக் சர்மா எவ்வளவு அடிச்சு அதோட சேர்த்து திலக்கரமா சேர்த்து தான் அடிச்ச. நான் வந்து இப்போ நபிபியாவோட நல்ல ஸ்டார்ட் கிடைச்சு சஞ்சு சாம்சனுக்கு. அத வந்து 23 73 அந்த மேட்சை கன்வெர்ட் பண்ணி இல்ல 23 இன்னைக்கு 26 இல்ல அவுட் ஆற பால் ஒரே மாதிரி இருக்குது. நபிபியாவோட ஒரே பால் அந்த இன்னைக்கு அவுட் ஆனா அதே சேம் பால். உடம்புக்கு ஸ்லோ பால் போடுறாங்க. அதை புல் அடிக்க போய் கேட்ச் ஆகுது. அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இவங்க சஞ்சு சாம்சன் உள்ள கொண்டு வரதுக்கு யோசிக்கிறாங்களான்னு எனக்கு தோணுது. டெக்னிக்கலா பேசுறேன்னு இல்ல இது ஒரு வீக்னஸா இருக்குதோ சஞ்சு சாம்சனுக்கு. வீக்னஸ் இருக்கு. அபிஷேக் சர்மாவுக்கு தான் வீக்னஸ் இருக்கு. உடனே நான் முட்டு கொடுக்குறேன்னு சொல்ல எல்லாத்துக்குமே இருக்கு. நல்லா அபிஷேக் சர்மா அந்த பால் அடிக்கவே இல்லை. 2 ஃபில்டர் நிக்க வச்சிருந்தாங்க. அந்த அபிஷேக் சர்மா அந்த கிண்டர் ஷாட்டுக்கு போகவே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டே தான் ஆடினாரு. படல ஒத்துக்கலாம் நல்லா அடிக்கல. ஆனா ஒரு 50 ரன் 56 ரன் தேத்திட்டாரு. அவருக்கு அந்த 56 ரன் எப்படி அடிக்கணும்னு தெரிஞ்சதுக்கு சஞ்சு சாம்சனுக்கு அந்த 50 ரன் எப்படி கிராஸ் பண்ண தெரிஞ்சு இந்த ஸ்கூல்லாம் ஒரு சில பேர்ல தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி சஞ்சு சாம்சன் தண்ணி தெளிச்சு விட்டு நம்ம டீம் திருஷ்டி கழிக்கிறேன் நீ தான் ஆடி ஆகணுங்கிற மாதிரி நீ போய் என்ன வேணா பண்ணுங்கிற மாதிரி உள்ள விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. உள்ள போனாரு அவரு பாக்கில் ஆடிட்டு இருந்தாரு. நல்லா ஸ்டார்ட் கிடைச்சது. ஒரு 50 அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீ கீப்பிங் பண்ணோனுமே அவரோட இது வந்த மாதிரி இருக்கு. இப்போ என்னன்னா இந்தியால இது வரைக்கும் டாப் ஆர்டர் 3 லெஃப்ட் ஹேண்டர் வச்சு செம்மையா அடி வாங்கினாங்க, ஃபெயில் ஆனாங்க. 0க்கு 2 1 அந்த மாதிரி ஆயிட்டு இருந்தது. இப்ப மாத்திருக்காங்க. இந்த மேட்ச்ல மாத்திருக்காங்க. ஓரளவுக்கு ஸ்கோர் வந்தது. சஞ்சு சாம்சன் இன்னைக்கு கான்பிடன்டா ஆடினாரு. நம்ம மறுக்கவே முடியாது. ஸ்கோர் வந்ததுங்க தம்பி 250பா 250 இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி மேட்ச் சொல்றேன். ஒரே நிமிஷம் காம்பிடன்ட் சொன்னோன்னு ஒண்ணு சொல்றேன். கம்பி இருந்துட்டு நீ விக்கெட் கீப்பர் நிக்கட்னு சொன்னோடனே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து நாம இனிமே ஃபைனல் ஓவர் நம்ம தான் ஆட போறோம்னு. அதனால கான்பிடண்டா இருக்கிறாரோ. இதுக்கு முன்னாடி வந்து விக்கெட் கீப்பர் வந்து இஷான் கிஷான் நின்றுட்டு இருந்தாரு. கத்தி மேல் நிக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. நீ விக்கெட் கீப்பர் கிளவுஸ் ஒரு கையில போடுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ஆடி இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த 9 நானும் நியூசிலாந்து சீரீஸ் சொன்னேன். கடைசி மேட்ச் அடிப்போன்னு சொன்னீங்க. கிளவுஸ் கழட்டுனோடனே ஒரு கான்பிடன்ட் போயிருக்கும்னு. அப்ப என்ன பிடிச்சி அடிச்சிங்க. அதை அப்படி சொல்லலாம். இன்னைக்கு கிளவுஸ் கொடுத்தோடனே நல்லா பேட்ல நல்லா படிச்சு. இல்ல நம்ம மறக்க கூடாது. இன்னைக்கு ஆனது ஜிம்பாவே. நம்ம ஓவரா எக்ஸைட்மெண்ட் ஆயிடக்கூடாது. கடைசியா வெஸ்ட் இண்டீஸ்னு ஒருத்தர் இருக்கு. நான் ஒத்துக்கவே மாட்டேன் நானு. ஆனா இன்னைக்கு பாரு ஒரு விக்கெட் மேல ஜிம்பாவேல மசகா
பேட்ஸா இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த ஸ்கோர் இன்னும் ஒரு 20 ரன் 30 ரன்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. மெண்டல் மாதிரி இன்னைக்கு வந்து நீ எடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு இந்த நான் மொசகத்தை பவுலிங் இன்னைக்கு ஒத்துக்கவே மாட்டேன். பிச்சே அந்த பேட்டிங் பிச்சு. மொசிக்கோ அவ எதுக்கு கட்டிட்டு அழுகுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவனாலதான் பென்னட் இன்னைக்கு செஞ்சுரி அடிக்க முடியல. இசான் கிசானுக்கு ஒரு கேட்ச் விட்டான். பேட்டிங்கும் ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்றது இல்ல, ஃபீல்டிங்கும் கிடையாது, எது பவுலிங்கும் கிடையாது. எதுக்கு அவனை வச்சுட்டு இருக்கிறான்னு தெரியல. அதுக்கு போல மடகாசாவை கொண்டு இருந்தா ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா வந்திருக்கும், நல்ல ஃபில்டரா வந்திருக்கும், டவுன் த ஆர்டர்ல வந்து ஒரு ஹிட்டரா வந்திருக்கும். ஏன் அந்த ஆங்கிள் யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அந்த மடகாசாவை கொண்டு வரதுக்கு. சரி, நம்ம சரி, இன்னைக்கு நான் ஒண்ணு இதெல்லாம் கேக்குறேன். நம்ம இன்னைக்கு இதெல்லாம் பேசிட்டு நான் இருக்கோம். கேக்குறேன். ஆனா இன்னைக்கு பேட்டிங்ல ஃபுல்லா சஃபுல் ஆச்சு. ஆனா அந்த நமக்கு நீ பெரிய பிரச்சனையாவே தெரியல பாத்தியா? பேட்டிங் பயங்கர இன்னைக்கு சஃபுல். அததான் நான் சொல்றேன். டாப் ஆர்டர் அடிச்சதுனால கீழே இருக்கிறவங்க ப்ரெஷர் எல்லாம் ஆடினாங்க. திலக் எல்லாம் பாத்தீங்கன்னா திலக் ஹர்திக்லாம் செம ப்ரெஷர் எல்லாம் ஆடினாங்க இன்னைக்கு. அதனால டாப் ஆர்டர் கொஞ்சம் ஷைன் பண்ணானா கீழே ப்ரெஷர் இருக்காது. நான் அதுக்கு முன்னாடி நான் பேட்டிங் இன்னைக்கு குறைய சொல்லல. நான் அதுக்கு முன்னாடி இன்னொன்னு கேக்குறேன், இன்னைக்கு பவுலிங் ரொம்ப வீக்கா இருந்ததா? இல்ல, பும்ராவெல்லாம் தூக்கி சொருவுறாங்க, பும்ரா வருணை அடிச்சா தூக்கி சொருவுறாங்க. போடலையோ இல்ல. வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சதுனா அததான் நானும் நினைக்கிறேன். ம். வெஸ்ட் இண்டீஸ் அதான் நானும் தோற்றதுனால நினைக்கிறேன். யாரும் ஃபுல் எஃபர்ட்ல பவுலிங் போடாத மாதிரி இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இவங்க ஃபுல் எஃபர்ட்டுக்கு போயிருப்பாங்க. 2 ரேட் இன்னைக்கு பாரு, 2 ரேட் இன்னமும் மைனஸ்ல தான் இருக்கு. பிரச்சனை இல்ல. அந்த 71 ரன் மார்ஜின்ல ஜெயிக்க பார்த்து இருந்திருப்பாங்க வெஸ்ட் அது இண்டீஸ் பிரச்சனை ஜெயிச்சிருந்தா. கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஆமா, இப்ப பிரச்சனை கிடையாது, 2 ரேட் பிரச்சனை கிடையாது. இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு மேட்ச்ல பும்ரா அடிச்சுட்டு அந்த பிரைனட் தான் அடிச்சாரு, பயங்கரமா அடிச்சாரு, நல்ல பேட்டிங் ஆடுறாரு. இன்னைக்கு மேட்ச்ல தான் அவரோட மொதல் 6 அடிச்சாரு, நல்லா விளையாண்டாரு. மற்றபடி பும்ரா வந்து நாம சொல்லணும் ஃபுல் எஃபர்ட்லாம் போடல. மேட்ச் நம்ம கையில இருக்கு, ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணி போடணும்னு தான் போட்டுட்டு இருந்தாரு ஒழிய. மற்றபடி நம்ம சிவம் தும்பேவே 2 ஓவர் கொடுத்து ரொம்ப மோசமா சிவம் தும்பேவுக்குலாம் பால் விழுந்துட்டு இருந்தது. அதெல்லாம் கணக்கு வச்சுக்கணும். 180ங்கிறது ஓகே தான், நமக்கே தெரியுது இது ஜெயிக்க போற மேட்ச் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸா தான் பவுலிங் போட்டாங்க. இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு 2 பேர்த்திட்டையுமே ஒரு பாயிண்ட் கேட்கறேன். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் விட்டுருங்க, இவங்க 2 பேர்த்தையும் விட்டுருங்க. ஏன்னா இவங்களுக்கு சூரிய காமெடியில சொல்ற மாதிரிதான் இந்த செருப்பு ஒண்ணுங்கிற மாதிரி எல்லாம் நான் கேட்கல. ஆனா ஹர்திக் பாண்டியாக்கு இந்த செருப்பு ஒன்னான்னு தான் நான் கேட்கறேன். ஏன்னா சாம்சன் ஆச்சு, அபிஷேக் சர்மாவது அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்குது. ஜிம்பாப்வே மாதிரி குவாலிட்டி இல்லாத டீம் அடிக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா நான் ஹர்திக் பாண்டியாவை தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறது, இந்த அசோசியேட் நேஷன்ஸை புடிச்சிட்டு குப்புறது, பயங்கரமா அட்டி பொழக்கிறது. அதாவது இந்த டாப் 8 நேஷன் கிட்ட ஹர்திக் பாண்டியாவோட ராஜதந்திரம் வேலையாக மாட்டேங்குது. என்ன, நானும் உங்ககிட்ட ஒரு 5 நியூசிலாந்து சீரீஸ்ல இருந்து இந்த கேள்வி கேட்கறேன். இது 2 பேருமே பதில் சொல்லாம மலிப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. சொல்லுவாரு மும்பை பாய் பாரு, என்ன இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான் என்னன்னு கேளு. அப்படிதான் பண்ணுவாருங்க. ஈஸியா இருக்கிற டீம் கூட அடிச்சுக்க வேண்டியதுதான். ஏடா இப்படி மாறிட்ட? ஹர்திக் பாண்டியா மேல வம்பா இருக்கு அவனுக்கு. ரோஹித் தூக்கி கேப்டன் போட்டாங்க தானே. நாம என்ன பண்றது? இல்ல ஹர்திக் வந்து ஆண்டார் மகாராஜா, ஆனா கேட்ச் போச்சு. இன்னைக்கு 6 போகுது. இல்ல, நான் அதுதான் ஹர்திக் தெளிவா சொல்றேன். என்னன்னா ஹர்திக் வந்து எப்படின்னா ஒரு ஈகோ ஆட்டிடியூடு இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொண்ட ஆள் அவரு. ஏதாவது பெரிய நேஷன்ல புடிச்சு அடிக்கலான்னு போயிடுவாரு, அவுட் ஆயிடுவாரு. சின்ன நேஷன் புடிச்சு அடிக்கும் போது கொஞ்சம் நம்ம சேஃபா ஆடிக்கலாம். நல்லா ஆடி கொடுத்துருக்காரு, நான் மறக்கக்கூடாது. இருந்தாலும் சின்ன நேஷன் கூட நல்லா ஆடி இருக்காரு அவரு, அதையும் ஒத்துக்கணும். 50s கூட பாருங்க, நபீபியா கிட்டையும் நெதர்லாண்ட்ஸ் கிட்டையும் ஜிம்பாப்வே கிட்டையும் இருக்கு. இடையில இந்த பாகிஸ்தான் மேட்ச் டக் அவுட், சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் அடிக்கல. அது மாதிரி சொல்றேன், நல்ல மேட்சஸ் கிட்ட நல்ல டீம் கிட்ட அடிக்கிறது கிடையாது. சின்ன கமாண்ட்ல கூட என்ன கூட ஒருத்தர் கெட்டவர்ல திட்டினாரு, ஹர்திக் பாண்டியா பத்தி என்ன தெரியும்னு. நம்ம கண் கூட பாக்கறதுனால தான் நான் அதை சொல்றேன். இன்னொன்னு இந்த கேள்வி ரொம்ப உங்ககிட்ட 2 பேத்துக்குமே கேட்டோம், 2 பேருமே இது கரெக்டா பதில் சொல்லுங்க. ஜிம்பாப்வே ஒஸ்டா ஃபீல்டிங் பண்ணாங்க ஒண்ணு. அது காரணம் கமெண்ட்ரில கூட பேசிட்டு இருந்தாங்க. நம்ம ஜிம்பாப்வேக்கு நம்ம டூர் போகும்போது கூட பார்த்திருக்கோம். நம்ம டைமுக்குன்னு இல்ல, ஜிம்பாப்வேல எப்ப மேட்ச் நடந்தாலுமே இப்போ ஒன் டே வேர்ல்டு கப் கூட நடந்துச்சு. அந்த அண்டர் 19 ஒன் டே வேர்ல்டு கப் ஜிம்பாப்வேல தான் நடந்துச்சு. பகல் மேட்ச் தான் நடத்துறாங்க. அவங்க பகல் மேட்சுக்கு பழகி ஃபீல்டிங் ஸ்டாண்டர்டு, டாஸ் வின் பண்ணா என்ன பண்றதுன்னு தெரியாம அது அப்படி திணறாங்களோ. ஏன்னா ஸ்ரீலங்கால லீக் மேட்ச்ல ஆடினது எல்லாமே பகல் மேட்ச் ஆனாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பிளஸ்ஸா இருந்துச்சு. கிரவுண்டுமே கொஞ்சம் அவங்களுக்கு பிளஸ்ஸா இருந்துச்சு. இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த லைட்டுக்கு கீழே கேட்சிங் பிடிக்கிறதுல கொஞ்சம் திணறாங்களோ. சிகந்தர் ராசாவை தவிர இது யாருமே நல்ல கேட்சிங் டெக்னிக் இல்ல. அது நீங்க எப்படி? சிகந்தர் ராசா வந்து நிறைய பிரீமியர் லீக்ஸ் ஆடுறாரு, நைட் டைம்ல ஆடுறாரு, அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை.
மத்தவங்க எல்லாம் ஆடாதனால ஃபீல்டிங் ஒரு பிரச்சனையா தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு ஜிம்பாப்வே வந்து நல்ல கேம் ஆடினாங்க. பென்னட் நல்லா எடுத்துட்டு போனாரு. இன்னொருத்தர் யாராவது சப்போர்ட் பண்ணி ஆடி இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போக வாய்ப்பு இருந்திருக்கு. இருந்தாலும் நீங்க ஹர்ஷ்தீப் பத்தி பேசுங்க. ஹர்ஷ்தீப் ஏன் பேச மாட்டீங்க? இல்ல சூப்பரா இல்ல போட்டாரு. நான் ரெண்டு யாருமே பேரும் விக்கெட் பேச சொல்றேன். எடுக்காதப்ப. ஹர்ஷ்தீப்போட தீவிர ரசிகர் மன்ற தலைவர் அவர்தான் பேசணும். சொல்லு. குறை சொல்ற மாதிரியே நம்ம அவர் ஒன்றும் ரொம்ப மோசமாலாம் போடல. முன்ன பவர் பிளேல போட்டிருந்தாருல அந்த அளவு மோசமாலாம் போடல. போடுறாரு, நல்லா போடுறாரு. அவ்வளோ. சிராஜ் நீ ஜிம்பாப்வேவை நல்ல டீம் இல்லைன்னு தட்டி கழிக்கவே முடியாது. சூப்பர் 8 வரைக்கும் வந்திருக்காங்க. நீ அதை வந்து எதுவுமே சொல்ல முடியாது. இதுல நீ சூப்பர் ஆக்சுவலா 8 வந்த எல்லாருமே வரைக்கும் நான் ஃபார்முக்கு ஒத்துக்கிறேன். வந்திருக்காங்க. நான் சூப்பர் 8 வரையும் ஜிம்பாப்வே ஜிம்பாப்வே ஒத்துக்கிறேன். அது வந்து ஸ்ரீலங்காவில திரும்பி இதே டீம் அதே மாதிரி விளையாட வச்சிருந்தா நல்லா விளையாண்டு இருப்பாங்க. இன்னைக்கு செமி கூட வாய்ப்பு இருக்கு. செம்மி அதான் ஜிம்பாப்வே சொல்றேன். வந்து ஸ்ரீலங்கா ஆடிந்தா செமி செம்மி கூட இங்க வாய்ப்பு இருக்கு. வந்து அவங்க சொன்ன மாதிரி அண்டர் லைட்டு எல்லாத்தையும் மாத்தணும். புது பிச் வேற திடீர்னு பேட்டிங் பிச்சா இருக்கு. ஸ்பின் பிச்லாம் அங்க நல்ல ஒரு அவங்களுக்கு தேவை இவ்வளோண்டு டேர்ன் தான். இப்படி கட்டணும்ல, நேத்தான மாதிரிலாம் கட்டணும். இவ்வளோண்டு டேர்ன் தான் வேணும். இந்த பிச்சில் ஒத்துனா நேரா தான் போகுது. என்ன பண்ணுவாங்க? இல்ல நான் சொல்றேன், அங்க ஆவரேஜ் ஸ்கோர் 160, எதிரணி 160 அடிக்குது. இங்க வந்து ஆவரேஜ் ஸ்கோர் 200னா வெஸ்ட் இண்டீஸ் 255 அடிக்கிறான், இந்தியாவை 256 அடிக்கிறான். அந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே பாத்துருக்கவே மாட்டான் அவன் லைஃப்ல. அவனோட அதிகபட்ச சேசிங் பண்ணும்னாலுமே 180 தான். அவன் யோசிச்சு இருப்பான், நம்ம பவுலிங் போட்டு ஒரு 150 160 ஒரு நப்பாசை சுருட்டிட்டு நான் அந்த 180 அடிக்கலான்னு எதிர்பார்த்திருப்பான். எதிர்பார்த்தது தப்பு. இந்தியா 250 அடிப்பாங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்ம சொன்னதே 2 ரேட்டுக்கோசரம் இன்னைக்கு ஆடுவாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா கொஞ்சம் டாஸ் படி பேட்டிங் ஆடி இருக்கலாமோ? அதுதான் கமெண்ட்லயே சொன்ன மாதிரி 80 ரன் சுருட்டி இருப்பாங்க. கொஞ்சம் அதிரடியா போலாம், 160க்கு போலாங்க போயிருந்தாங்கன்னா சுருட்டி இருப்பாங்க. கும்மராலாம் வச்சு ஒரு வழி பண்ணிருப்பாங்க. ஜிம்பாப்வே ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுருக்காங்க. நல்ல கேம்பெயின் தான். ஒரு 2028 ஆஸ்திரேலியால நியூசிலாந்துலயும் 2020 வேர்ல்டு கப் நடக்குது. அடுத்து வந்து 27 சவுத் ஆப்பிரிக்கால வேர்ல்டு கப் நடக்குது, ஒன் டே வேர்ல்டு கப். அதுல ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் இந்த சூப்பர் 8க்கு வந்த மாதிரி அங்க வந்து அட்லீஸ்ட் குவார்டர் ஃபைனலோ, அங்க வந்து மறுபடியும் ஆஸ்திரேலியா நடக்கிறதுல சூப்பர் 8க்கோ போறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 பேர் நல்லா ஆடணும். பென்னட் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒருத்தரோ 2 பேரும் நல்லா ஆடணும். 50 ஓவருக்கு வேர்ல்டு கப் ஆடுற அளவுக்கு இவங்க 20 ஓவர்னா சின்ன டீமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நாமளே பார்த்தோம். ஃபினிஷ் பண்ணதான் தெரியல. ஆனா ஜிம்பாப்வே 50 ஓவர் ஆடுமா அப்படின்னா பார்க்கணும். ஒருவேளை இதே மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு ஒழிய 50 ஓவர் தெரிஞ்சு. ஏன்னா அவங்க டெஸ்ட் மேட்ச் எல்லாம் நீ ரீசெண்டா அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கிய பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க டெஸ்ட்ல எல்லாம். அதனால ஒன் டேல எனக்கு தெரிஞ்சு பெருசா ஒன்னும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸ்ரீலங்காவே பண்ணுமான்னு தெரியல. ஸ்ரீலங்காவே நல்லா பண்ணுமான்னு தெரியல இவங்க பண்றதுக்கு பார்த்தா. சரி, ஓகே, இதெல்லாம் பேசிட்டோம். கடைசியா ஒண்ணு 2 பேர்த்தையும் ஒரு கேள்வி கேக்குறேன். மார்ச் 1 டூ ஆர் டை, செய்யல செத்து மடி, பிளாட்டெண்டா நம்ம தான் செமின்னு சொல்லிடலாமா? அதான் இப்போ அந்த மேட்ச் செம டஃபா இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. அந்த மேட்ச்ல எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஓப்பனிங் பவுலிங்கும் சரியில்லை. மற்றபடி நடுவுல நல்லா பண்றாங்க. 2மே ஓப்பனிங் நல்லா பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இல்ல அந்த மேட்ச் உண்மையா சொல்லணும்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இன்னைக்கு எப்படி சவுத் ஆப்பிரிக்கா அதே பிச்சில் விளையாண்டுருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸ் அதே பிச்சில் விளையாண்டுருக்காங்க. நாம தான் அங்கே போறோம். மற்றபடி வெஸ்ட் இண்டீஸ் அதுல இருந்து எடுத்து ஏதாவது அட்வான்டேஜ் பார்க்க முடியுமான்னு தான் பார்ப்பாங்களே ஒழிய நம்ம டீம் இப்போ ஓரளவு எல்லாமே ஃபார்ம்ல வந்த மாதிரி தெரியுது. எங்க விட்டாலும் இப்போ ஓரளவு கான்ஃபிடென்ட் இந்த டீம் வச்சு கான்ஃபிடென்ட் எடுத்துக்கிட்டாங்க. மேபி ஒரு அவங்க ஹிட்டிங் பவர்ல நம்ம மாட்டுவோமா அப்படிங்கிற பும்மரா வருண் சக்கரவர்த்தி எல்லாம் இருக்காங்க, ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா டெல்லி கிரவுண்ட், கொல்கத்தா கிரவுண்டு சின்னதுதான், இப்ப அதுதான் எது வேணா நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஹார்ட் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணுமா? எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். ஏன்னா அந்த மேட்ச் நம்ம சொல்லவே முடியாது. வெஸ்ட் இண்டீஸ் நம்ம சொல்றோம் 11 பேரும் பேட்டிங் ஆடுறானுங்க. நம்ம இந்தியான்னு எடுக்கிறோம், ஒரு மேட்ச் 100 அடிக்கிறது கஷ்டப்படுறானுங்க. அன்னைக்கு நடக்க போறதுல நான் ஒண்ணு சொல்றேன், ப்ரிவ்யூ நாம பண்ணுவோம். வருண் சக்கரவர்த்தியே கடைசி 2 மேட்ச பிக் பண்ணிட்டாங்க. இன்னைக்கும் பிக் பண்ணிட்டாங்க, சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல பிக் பண்ணிட்டாங்க. சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல வருண் சக்கரவர்த்தி பிக் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா ஹூப்ளிய, அன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வின்னு. ஹூப்ளி பிக்கப் பண்றலைன்னா இந்தியா வின்னு. அதுங்காட்டி ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தோம். மிஸ்ட்ரி பவுலர் தானே, டக்குன்னு இன்னைக்கே பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணாரு, வெளியே போடுற பால்லாம் போட்டாரு. எப்பயுமே போட மாட்டாரு, அதெல்லாம் இன்னைக்கு ட்ரை பண்ணாரு, கொண்டு வந்துருவாரு அவரும். அதுவும் கொல்கத்தா ஓரளவு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏங்க
ஏன் இது ஆமா கேகேஆர் கேகேஆர் அவர் என்ன? அங்கதான் இருக்காரு, என்ன பண்ணணும் அவருக்கு தெரியாதா? ஆமா, அதனால அது ஒன்றும் அதனால பிரச்சனை இல்லை. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வருண் பாத்துக்குவாரு. வரும் பார்த்துக்கு செமிஃபைனல் ஃபைனல் இருக்கு, அங்க எங்க ஏதோ பீஸ் மாட்டினாதான் உண்டு. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த 1ஆம் தேதி ஜெயிச்சிட்டோன்னு வைங்க, இந்த அகமதாபாத்ல ஃபைனல் நடக்குது, அதுதான் எனக்கு பிரச்சனை. இல்ல இல்ல அது ஒன்றும் பிரச்சனை. சஞ்சு சாம்சன் அந்த மேட்ச் எல்லாம் ஆடாத மாதிரி தோத்துட்டோம், அந்த மேட்ச் அடிச்சு வந்துடும். இவன் சரி, என்னென்னமோ okay. பேசுறாங்க, இதெல்லாம் சரி, ஸ்கிப் okay. பண்ணிடுங்க, அவனை ஸ்கிப் பண்ணிட்டு. திலக் வர்மாவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டீம் விட்டு அவர் எடுக்கிற நிலைமையில இருக்க டைம்ல அடிச்சு ப்ரூவ் பண்றோம் இன்னைக்கு. நான் அப்படிதான் பாக்குறேன் இந்த இன்னிங்ஸ். ம். எவ்வளவு டவுன் சென்னை ஆர்டர்ல அவரோட இறக்குனாலுமே, favorite ground. ஆமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூர்யாவும் நல்லா விளையாண்டாரு, திலக்கும் நல்லா விளையாண்டா, ஹர்திக் பாண்டியா ஒரு 50. ஆல் மும்பை பாய்ஸ் சென்னையில சூப்பரா விளையாண்டுருக்காங்க. ராயல் என்ன வந்து என்ன இஷான் சொல்றீங்க? கிஷான் வராது, அபிஷேக் சர்மா வராது, சஞ்சு சாம்சன் எல்லாம் சொல்ல வராது. மாட்டேன்ல, ஏதாவது கட் பண்ணிடும் போ நீ. எல்லாம் விளையாண்டுருக்காங்க. சரி, இல்ல 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 பேட்ஸ்மேன் திருப்பி ஃபார்முக்கு வந்திருக்காங்க எல்லாருமே, அது ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு அடுத்த மேட்ச் இதே கண்டிப்பா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயிங் லெவன் தான் விளையாட போறாங்க ஃபைனல் வரைக்கும், ஃபைனல் ஓவர வரைக்குமே மாத்த மாட்டாங்கன்னு தோணுது. சரி, எப்படியும் உன் ஆசை நிறைவேறிடுச்சு, இல்ல ரிங்கு சிங்க உன் ஆசை கொண்டாந்து நிறைவேறிடுச்சு. இல்ல ரிங்கு சிங்க கொண்டாந்து அந்த கடைசியில போட்டு காமெடி பண்ணதுக்கு இதுவே பரவாயில்ல. யாரோ ஒருத்தருக்கு நீங்க எப்படி சஃபுல் பண்ணதான் போறேன், அது ஆமா. இப்படியாவது பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு விட்டுறலாம். இல்ல இன்னும் நான் இன்னொன்னு சொல்றேன், இன்க்ளூடிங் அபிஷேக்கையும் ஹர்திக் பாண்டியாவுமே சேர்த்து சொல்றேன். நான் இன்னைக்கு சென்னையில அடிச்சதை வச்சு நான் எடுத்துக்க மாட்டேன். நானும் இன்னைக்கு சென்னை வந்து பயங்கரமா பேட்டிங் பிச்சா இருந்துச்சு. ம். ஹையஸ்ட் ரன் ரேட் இருக்கிற ஸ்டேடியம்ல இந்த வேர்ல்டு கப்ல சென்னை தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. நம்ம சென்னை வந்து நான் இன்க்ளூட் பண்ணி பார்க்க மாட்டேன். கொல்கத்தாலையும் இந்த டைம் திரும்பினுச்சு. மும்பை பேட்டிங் பிச்சு, அகமதாபாத் பேட்டிங் பிச் மாதிரி தெரியல. நாம விளையாடுறப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பிச் கொடுத்துட்றானுங்க எப்பயுமே. அந்த 23 வேர்ல்டு கப்லயும் சரி, இந்த சவுத் ஆப்பிரிக்கா எக்ஸ்ட்ரா மேட்ச்லயும் சரி. இழிச்சா போயிடுது. அது அப்ப வந்து என்ன பண்ண போறாங்கிறத பொறுத்துதான் அந்த பேட்டிங் ஆர்டர் இருக்கு. நல்லா பேட்டிங், நாம அடிக்கடி சொல்லுவேன், நல்லா பேட்டிங் பிச்சா இருக்கும்போது நம்மள தடுக்கிறது சன்ரைஸ் மாதிரிதான். நம்மள தடுக்கிறதுக்கு எவனும் இல்ல, சிக்கரம் சிதைச்சான். இந்த திருப்புற பிச்சுல தானே மாட்டிக்கிறானுங்க. ஒரு மேட்ச் திரும்புற பிச்சு கொடுத்தானுங்க, அதில் மாட்டிக்கிட்டானுங்க. அதான் பிரச்சனை இந்தியா கிட்ட.